ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால அதில் ப்ரூச்சஸில் ஸ்பெஷல் வீடியோவாக நம்ம வந்து அந்த நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் வந்து ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த ப்ரூச்சஸ் வந்து அந்த இது வந்து என்ன சைஸ் அப்படின்னா, நான் ஃபெவிகால் பாட்டில் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அந்த சைஸில் தான் நான் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இதில் வந்து 10 பீஸ் க்ரீன் கலரும், நெக்ஸ்ட்டு ஒரு 7 பீஸ் வந்து ஒயிட் கலரும், அப்புறமா ஆரஞ்சு கலர் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே வந்து ஸ்டாக்கிங் கிளாத்லாம் சுற்றி எடுத்துட்டேன். ஏற்கனவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு எப்படி ஃப்ளவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலில் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஒயிட் கலர், நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் வந்து பேசிக் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அட்வான்ஸ் லெவலும் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதோட சென்டரில் வந்து எனக்கிட்ட வந்து அந்த ப்ளூ கலரில் வந்து கிளாத்லாம் இல்லை. அதனால் நான் வந்து அந்த ஒயிட் கலர் கில்டர் பேப்பரில் ப்ளூ கலரில் பென் வச்சு வந்து அசோக சக்கரா அந்த 24 லைன் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே அரேஞ்ச் பண்ண மாதிரியே நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டும் அவைலபிளாக இருக்குது. எது வேணுமோ மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா. தமிழ்நாடுக்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ. மற்றபடி அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. மற்ற மெட்டீரியலுக்கு வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம அந்த 10 பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வர பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அந்த பீஸை வந்து மறைச்சி வச்ச மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒயிட் கலரை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒயிட் கலரில் அந்த பீஸை வச்சு மறைச்சி வச்ச மாதிரி ஆரஞ்சு கலரை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் அசோக சக்கராவை அந்த 24 லைன் போட்ட அந்த பீஸை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கண்டினியூவாக வந்து உங்களுக்கு ப்ரூச்சஸ் வீடியோஸ் வந்து வரும். அதாவது நம்ம வந்து 41 வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பேசிக் லெவலில். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து 42வது வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். இன்னும் வந்து ஒரு 8 வீடியோ போட்டதுக்கப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுனாலும் மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் போட்டு கொடுக்குறோம். இல்லை அப்படி இல்லை ஆரி ஒர்க் போட்டு அதில் ப்ரூச்சஸ் போடணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த அட்வான்ஸ் லெவல் மட்டும் இல்லை, ப்ரூச்சஸ் பின் மேக் பண்ணுறது. அதாவது பின் அப்படின்னா இந்த நம்ம கிட்ஸுக்கெலாம் வந்து சைட் பின்லாம் குத்துவோம். அப்படி இல்லாமல் இந்த ப்ரூச்சஸ் பின்னுன்னா சாரீ பின்னுன்னு சொல்லுவாங்க, சாரியில் குத்துறது, அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணலாம். வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் நீங்கள் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிலவங்க வந்து ஃப்ரீயாக கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா நான் போடுற வீடியோஸை தான் நீங்கள் போட்டு அனுப்ப போகிறீங்க. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு தனியாக வீடியோஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நான் கிளாஸ் போடுற வீடியோஸை நீங்கள் பார்த்து வீடியோ போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலரையும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ப்ளூ கலரில் கிளாத் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சென்டரில் ஒரு ஒயிட் கலர் கில்டர் பேப்பரில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து 24 லைன்ஸ் போட்டு நான் வந்து சென்டரில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நீங்கள் நாட் போடுறது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் எப்படி நாட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு 2-3 டைம் வந்து முடிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ பண்ணுற ஒர்க்கை வந்து பேக் சைடில் ஃபுல்லாகவே நல்லா க்ளூ போட்டு அப்ளை பண்ணி காய விட்டீங்க அப்படின்னாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஆரஞ்சை மட்டும் நான் லைட்டாக தூக்கி விட்டுருக்கேன். ஏன்னா வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப தெரியாத மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் தூக்கி விட்டுருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.